அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எல்லாரும் எழுதிக்கிடணும். எல்லாரும் எழுதிக்கிடணும். இந்த யோவான் 4:14 யோவான் 4:14 இந்த யோவான் எழுதின சுவிசேஷமே ஊற்றுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு சுவிசேஷம். எதுக்கு? ஊற்றுக்கு. இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்துக்குள்ள இந்த ஒரு மாதத்துக்குள்ள யோவான் எழுதின சுவிசேஷத்தை ஒரு 100 தடவை வாசிச்சிருப்பேன். இந்த ஒரு மாதத்துக்குள்ள யோவான் எழுதின சுவிசேஷத்தை 100 தடவை வாசிச்சிருப்பேன். அந்த வாசித்ததின் வெளிச்சத்தில் நின்று சொல்கிறேன். அதனாலேயாக நான் நித்தியத்தை பற்றி பேசும்போது எதில் இருந்தான் போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு 3 ஊற்று இருக்குது. 3 ஊற்று. 1வது இருக்கிற ஊற்று 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில். 2வது இருக்கிற ஊற்று 7ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தில். 3வது இருக்கிற ஊற்று 19ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில். டக்குன்னு அதை வாசிச்சு விடுங்க. பண்டிகையின் கடைசி இங்க ஒரு ஊற்று யோவான் சுவிசேஷத்தில் இருக்கு. அடுத்து 19ஆம் அதிகாரம் 34வது வசனம். இங்கே ஒரு ஊற்று யோவான் சுவிசேஷத்தில் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் தலைகீழாந்துன்னா கூட கண்டுபிடிக்க முடியாத ஊற்றுகள். ஆமேனா? சரி, அப்போ நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல ஊற்றுக்கு ஒரு சின்ன முகவுரை, பைபிளில் இருந்து ஒரு சின்ன முகவுரை சொல்லிட்டு ஊற்றுகளின் உறைவிடங்கள். என்ன? ஊற்றுகளின் உறைவிடங்கள். இப்போ இந்த இடத்துல இருந்து ஊற்று புறப்படுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஊற்றுகளின் உறைவிடங்கள், அந்த சோர்சஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ், ஊற்றுகளின் உறைவிடங்களை சொல்லிட்டு அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ், ஊற்றுகளின் வகைகள். அப்போ இவ்வளவுதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு சின்ன முகவுரை, முன்னுரை ஊற்றுக்கு. அப்புறம் ஊற்றுகளின் இந்த ஊற்று புறப்பட்டு வர இடத்துக்கு என்ன சொல்லுவாங்க? உற்பத்தி ஆகிற இடத்துக்கு ஊற்று கண். அந்த ஊற்று கண் ஒரு 12 எண்ணம் சொல்லுவேன். அந்த ஊற்று கண் 12 எண்ணத்தை சொல்லிட்டு ஊற்றுகளின் வகைகள் அவ்வளவு சொல்லி நாம் முடிக்கலாம். ஜபத்தோடு அமர்ந்திருக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிற ஒரு சின்ன முன்னுரை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியலை. நான் ஒரு தடவை இங்கே பிரசங்கம் பண்ணப்போ ஈசாக்கை பற்றி பேசினேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அதை வச்சு தான் நான் ஒரு முன்னுரை போட போகிறேன். அந்த முன்னுரையை போட்டுட்டு நாம் உள்ளே போய் தியானிக்க போகிறோம். கொஞ்சம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கையில் எடுத்து வைங்கண்ணே. 26ஆம் அதிகாரம் 20வது வசனம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஈசாக்கு தன் வாழ்க்கையில கண்ட முதல் ஊற்று. ஈசாக்கு தன் வாழ்க்கையில கண்ட முதல் ஊற்றியது ஏசேக்கு. இந்த பைபிள் காலத்துல எல்லாம் ஜங்ஷன் சொல்லுவாங்க இல்லை? ஜங்ஷனுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆமாம். இப்போ 3 ரோடு சந்திக்கும் இல்லையா? அந்த 3 ரோடு சந்திக்கிற இடம் எதை வச்சு அமைப்பாங்கன்னா ஊற்றை வச்சு தான் அமைப்பாங்க. இப்போ இங்கே ஒரு ஊற்று இருக்குன்னா
கண்டிப்பாக அங்கே என்ன வெட்டுவாங்க, ரோடு வெட்டுவாங்க. ஏன்னா பல இடங்கள்ல இருந்து வருகிற ஆட்கள் இன்னைக்கு மாதிரி இல்லை இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்பி போகணுன்னா குறைஞ்சது 25 நாள் ஆகும். 25 நாள் 30 நாள் குறைஞ்சபட்சம் ஆகிறதுனால அவங்க பிரயாணப்பட்டு வருகிறவர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு திரும்ப வேண்டிய ரோடை ஊற்றுள்ள இடத்துல தான் அமைப்பாங்க. அதாகும் ஆகார் ஒரு ஜங்ஷன்ல வந்துட்டான், சூருக்கு போகிற ஊற்றண்டையில் உட்கார்ந்துருக்கிறான். அடுத்து அவ கால் வச்சுட்டான்னா எகிப்துக்கு போகிற ஹைவே, அந்த ஹைவேயில் ஏறும்படியான ஊற்றிலே ஆகும். அவ உட்கார்ந்துருக்கிறான். தண்ணி குடிச்சிட்டு நீ கிளம்பி எங்கே போகணும், எகிப்துக்கு. எங்கிருந்து புறப்பட்டு வந்தாலும் அங்கே போகணும். அப்போவாக்கும் கர்த்தருடைய தூதன் அவளை தடுத்து, இல்லை நீ திரும்ப போ. அப்போ எங்கெல்லாம் பைபிளில் ஊற்று இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்குது, ஒரு ஜங்ஷன் இருக்கு. அப்படின்னா ஆபிரகாம் ஊற்று வெட்டின இடம் ஒரு ஜங்ஷன். ஜபிக்கிறவன் செத்து போயிட்டானா அந்த இடம் பாழா போயிட்டு. உங்க வீட்டில் ஜபிக்கிறவங்க உயிரோடு இருக்கணும். அவங்க எவ்வளவு வயசானாங்க, அவங்க உடம்புல எவ்வளவு பலவீனம், அவங்க எவ்வளவு டேப்லெட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு நோய் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை. ஜபிக்கிற ஆள் ஒரு சோத்திரம் சொல்ல பலன் இருந்தாலும் அவங்க வாழணும். அவங்க வாழ்ந்தாதான் நீ வாழ முடியும். ஜபிக்கிறவர்கள் என்ன செய்யணும், மூத்து நரைச்சு, தமிழ் தப்பு இல்லை இல்லையா, மூத்து நரைச்சு கூனி குருவி தடி இடிச்சு நடக்க பலன் இல்லாம கட்டில் கிடக்கையில கிடந்தாலும் ஜபிக்கிற ஆளு வாழணும். ஜபிக்கிற ஆளு வாழ்கிறது வரை ஊற்று கண்ண சத்துரு தொட முடியாது. ஜபிக்கிற ஆளு உயிரோட இருக்கிறது வரை அந்த பக்கத்துல அந்தகார வல்லமைகள் வர முடியாது. புரிஞ்சவங்க மட்டும் கைதட்டணும். கிருபை உள்ளவன் வாழட்டும், அபிஷேகம் உள்ளவன் வாழட்டும், தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவன் வாழட்டும். ஆபிரகாம் செத்து போயிட்டாரு. இருந்த இடத்தின் அடையாளம் தெரியாம சத்துருக்கள் ஊற்ற என்ன பண்ணிட்டாங்க, முடிட்டாங்க. ஊற்று முடிஞ்சுன்னா அந்த ரோடும் என்ன செஞ்சு முடிஞ்சிட்டு. இப்போ ஈசா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் வச்ச இடத்துல இரு. வாழ்க்கையின் முதல் வெற்றி அப்படிங்கிறது கர்த்தர் வைத்த இடத்துல இருப்பது. தப்புதான். வேற ஆட்களை சொன்னேன். வாழ்க்கையின் முதல் வெற்றி என்ன, கர்த்தர் வைத்த இடத்துல இரு. அந்த இடத்துல தான் அவமானம், அந்த இடத்துல தான் நிந்தை, அந்த இடத்துல தான் பரிகாசம், அந்த இடத்துல தான் போராட்டம். ஆனா அது கர்த்தர் வச்ச இடம். ஆமென். ரொம்ப கம்மியாவது. எங்கே உங்களுக்கு போராட்டம் இருக்கோ அங்கதான் கர்த்தர் உங்களை என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறாரு. கர்த்தர் வச்ச இடத்தை கண்டுபிடிப்பதே பிரச்சனை வச்சுதான். பிரச்சனை இருக்கா, அதுதான் தேவ சித்தம். ஒரு பிரச்சனை இல்லை பாஸ்டர், கல்யாணம் ஆனதுல இருந்து ஹாய் ஹூயின்னு இருக்கிறார்கள், ஒரு போராட்டம் இல்லை அப்படின்னா தேவ சித்தத்தை செக் பண்ணணும். கல்யாணம் ஆனதுல இருந்து எடுறா அட்ரா பிடுறா, மும்பை வாலா, ஆமேனா ஆமேன். எதுக்கெடுத்தாலும் போராட்டம், எதுக்கெடுத்தாலும் சவால், எதுக்கெடுத்தாலும் உன்னை விடமாட்டேன், கத்திய சொருகிடுவேன், அவ்வளவு பெரிய போராட்டம் வருதுன்னா அந்த குடும்ப வாழ்க்கை தேவ சித்தம். அல்லேலியா. ரொம்ப பம்முது. அவ கர்த்தர் வச்ச இடத்துல ஈசாக்கு இருந்துட்டான். ஈசாக்கு இருந்தப்ப கர்த்தர் வந்துட்டு சொல்லாரு, நீ துறவுகளை தோண்டு. போய் தோண்டுனா இப்போ தகப்பன் காலத்துல இருந்ததை மூடி போட்டது மட்டும் இல்லை, ஆக்கிரமித்து விட்டார்கள். என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கிரமித்து விட்டார்கள். ஈசாக்கு தோண்டி தண்ணி கண்ட உடனே வந்து விட்டார்கள். அப்ப பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கு. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். வந்து விட்டார்கள். உடனே ஈசாக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். என்ன பெயரிட்டான்? ஏசேக்கு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவையற்ற குற்றச்சாட்டுகள். என்ன? தேவையற்ற குற்றச்சாட்டுகள். இந்த ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் எல்லாம் 1 மணி நேரம் உட்கார்ந்து தங்கள் பிரச்சனைகளை மொத்தம் வாதிறந்து வாந்தி பண்ணுங்கன்னு சொன்னா, தமிழ் கரெக்டு தானே இல்லையா? வாதிறந்து வாந்தி பண்ணுங்கன்னு சொன்னா
99% தேவையற்ற குற்றச்சாட்டுகளா இருக்கும். ஆமேனா? உடனே கொடுத்துட்டு போயிட்டான். அடுத்த ஒரு ஊற்ற தோண்டினா. வாசிங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். சித்தனா என்கிற வார்த்தைக்கு தேவையற்ற போராட்டங்கள். ஒன்று தேவையற்ற கான்ட்ரோவர்சி, தேவையற்ற குற்றச்சாட்டுகள். எனக்கு தெரியல, நான் அந்த பிரச்சனையில் இல்லை, நான் கேள்விப்படவே இல்லை, அங்கே என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மெயின் குற்றவாளியாக மாறினது யாரு? தேவையற்ற குற்றச்சாட்டு. அப்புறம் என்ன? தேவையற்ற போராட்டம். கேட்காமலே ரெண்டையும் கொடுத்துட்டே போயிட்டான். ஏசேக்கும் கொடுத்தான், சித்தனாவையும் கொடுத்தான். இப்போ சாத்தா என்ன சொல்லுவான் ஈசா கிட்ட? என்ன சொல்லுவான்? ரெண்டும் போச்சா? ஒத்துழைங்க, சந்தோஷமா ஒத்துழைங்க. சாத்தா என்ன சொல்லுவான்? ரெண்டும் போச்சா, ரெண்டும் போச்சா, சொல்லுங்க. ரெண்டும் போச்சா? ரெண்டு குடும்பம் போச்சா, ரெண்டு வாழ்க்கையும் போச்சா, ரெண்டு வீடும் போச்சா? சாத்தானுக்கு சொல்லக்கு ஒரு பாயிண்ட். அவன் எப்பவும் பாயிண்ட் தானே பிடிக்கிறான். என்ன சொல்றான்? ரெண்டும் போச்சா. அடுத்தொரு துறவை வெட்டினா. 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். சொல்லுங்க. ரெண்டு போச்சு. மெதுவா பேசுங்க. ஒன்று கிடச்சி. இது மேத்தமேட்டிக் படி இது லாபமா நஷ்டமா? நஷ்டம். ஏன்னா போனது ரெண்டு, கிடைச்சது ஒன்று. அது அந்த ரெகபோத்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை பாருங்க. நான் ஒரு 7 அர்த்தம் சொல்லுவேன். என்ஜாய் பண்ணுவீங்கன்னா. என்ஜாய் பண்ணுவீங்களா? ஆமா. அந்த இடத்துல ஒரு எபிரேய வார்த்தை சொல்லி இருக்கு, இடம். ஆமேனா? இடம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை சொல்லி இருக்கு. அந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அந்த ஃபுட் பிரிண்ட், கால் தடம். அப்ப கர்த்தர் எங்களுக்கு என்ன உண்டாக்குனார்? மெதுவா மெதுவா பேசுங்க, சாத்தான் கேட்ட போறான். 2 எண்ணம் போயிட்டு இப்ப கால் தடம் வைக்க என்ன வைக்கலாம்? கால். எபிரேய வார்த்தையினுடைய 1வது அர்த்தம் கால் தடமா, 2வது அர்த்தம் ரூம். ரூம் ரூம் அறை. காலூற்ற இடம் கொடுத்தாரு. உத்தமனா இருந்ததுனால அதை என்ன ஆக்கி கொடுத்தாரு? அறையாக்கி கொடுத்தாரு. அந்த எபிரேய வார்த்தையினுடைய 3வது அர்த்தம் ஸ்ட்ரீட். ஸ்ட்ரீட், தெரு. நீ காலு வச்ச இடம், நீ காலு வச்ச இடம் நடுத்தரு. அப்படி இல்லை, அப்படி இல்லை. சொல்லுங்க. கால் தடம். நல்லா குஷியா சொல்லு. குஷி. அறை, தெரு. 4. அந்த வார்த்தையுடைய 4வது அர்த்தம் சிட்டி, பட்டணம். ஜெபிக்கிறவன் கால் வச்ச இடம் பட்டணமாகும். உங்கள்கிட்ட போய் சொன்ன பார்த்தீங்களா? கிருபை உள்ளவன் கால் வச்ச இடம் பட்டணமாகும். உடகடகல் கமனகதனி அந்தல் பிரௌட பத்தரபலபரபலபா. தேவ பிள்ளை 2 எண்ணத்தை இழந்தவன் கால் வைக்கிற இடம் பட்டணமாய் மாறும். நீங்க ஆதியாகமத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல, ஆதியாகமத்தில்
எங்கேயோ ஒரு இடத்துல தேடி பார்க்கும்போ ரெகோபோத்தின் ராஜான்னு சொல்லியிருக்கும். வாசிச்சிருக்கல எங்கேயாவது? யாராவது வாசிச்சிருக்கீங்களா? ரெகோபோத்தின் ராஜா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. எங்க இருந்தா நமக்கு என்ன பாஸ்டர், அப்படியெல்லாம் விட முடியாது. ஆதியாகமம் 36:37. சம்லா மரித்த பின் அங்கே இருக்கிற நதிக்கு சமீபமான ரெகபோத் என்னும் ஊரானாகிய சவுல் அவனுடைய பட்டத்திற்கு வந்தான். என்ன ஆச்சு இப்ப? என்ன ஆச்சு சொல்லுங்க. கால் தடம். நீங்க ரொம்ப அவுட் ஆஃப் டேட்ல இருக்கிறீங்க. கால் தடம், அறை, தெரு, பட்டணம், சிங்காசனம். நம்ம கால் வச்சதுல இருந்து சந்தேகம் வரும். ஆண்டவர் தானா என்னை கால் வச்சார், நான் தேவையில்லாம போய் தலை போட்டுட்டனோ, கர்த்தரே நான் இனி தவறான ஏவுதலால முடிவெடுத்துட்டனோன்னு நம்ம கால் ஒன்றில் இருந்து என்ன ஆகும்? சந்தேகம் வர தொடங்கும். அவன் அப்படி இல்லை, கால் வச்சது கர்த்தரால்னு சொல்லி தீர்மானம் பண்ணானா அதே இடத்துல இருந்து சிங்காசனம். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்பவும் ஈசா கிட்ட சாத்தான் சொல்றான், நீ 50 அல்ல 5 அல்ல 50 வியாக்கியானம் பண்ணாலும் 2 பெருசா 1 பெருசான்னு கேட்டா, 2 பெருசா 1 பெருசான்னு கேட்டா 2 தானே பெருசு. அப்ப இவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சு 2 ஆசீர்வாதம் போனா இவன் ஆசீர்வாதம் இழப்புல தானே இருக்கிறான். திடீர்னு ஈசாக்கு ஒரு ஃபோன் வருது. திடீர்னு ஒரு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பார்த்தா அதுல என்ன வருதுன்னு பாருங்க. ஆதியாகமம் 26:32. அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். இப்போ ஒரு போன் வந்திருக்கு. என்ன போன் வந்திருக்கு? நாங்க துறவு வெட்டினோம், துறவு வெட்டி தண்ணீர் கண்டோம். அடுத்த வார்த்தை, அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த எப்படி இப்ப நஷ்டம் மொத்தமா மாறுதுன்னு பாருங்க. என்னன்னு பேரிட்டான்? ஷேபா. பலிபீடத்துல நின்று சொல்றேன், நம்பி ஷேபான்னு பேரு போடுங்க. நம்பி ஷேபான்னு பேரு போடுங்க. ஷேபா அப்படின்னா 7. எத்தனை? 7. இனி அதுல என்ன மீதி இருக்கு? இனி அதுல என்ன மீதி இருக்கு? ஆமா, சேபாய பிரிச்சாச்சு. இனி அதுல என்ன மீதி இருக்கு? பெயர். பெயர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஊற்றுகள். நீங்க யாரும் என்ஜாய் பண்ணல. 2 ஊற்று போச்சா? ஒற்றை வீட்டுல எத்தனை ஊற்று கிடைச்சு? 7 ஊற்றுகள். 7 + 1 = 8. 8 பெருசா 2 பெருசா? மெதுவா பேசுங்க. 8 பெருசா 2 பெருசா? 2 தடவை வெட்டி 2 எண்ணம் நஷ்டம் ஆச்சு. அப்படிதானே? 2 தடவை வெட்டினா 2 என்னாச்சு? போச்சு. அடுத்து 2 தடவை வெட்டினா 8 எண்ணம் கிடச்சு. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். நீ இழந்தத பேர்ஷேபாவில் வச்சு திரும்ப தர போறாரு. கையை தட்டணும், கொஞ்சம் கையை தட்டணும், நல்ல வாயை திறக்கணும். 7 மடங்கு பேர்ஷேபா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் 7 மடங்கு. உன் குடும்பத்தில் இழந்தது, உன் பிசினஸ்ல இழந்தது, உன் வீட்டுக்குள்ள இழந்தது, உன் ஆயுசுல இழந்தது, கர்த்தர் உனக்கு ஒரு வெட்டில 7 மடங்கு திரும்ப தந்து உன்னை நடத்த போறாருன்னு சொன்னா எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்த முடியும்?
இதுக்கு முன்ன ஜபிக்கும்படி எப்ப கண்ணை மூடி வாயை திறந்தாலும் உடனே சாத்தா நீ வாய மூடு, நீ இழந்தவன், நீ வாய மூடு, உனக்கு 2 எண்ணம் போச்சு, நீ வாய மூடு, நீ தொலைச்சு கட்டினவன். இனி சாத்தான் சொல்ல முடியாது. ஏன்? இவன் திருப்பி சொல்லுவான் 2 போச்சு 8 கிடைச்சுண்டு, 2 போச்சு 8 கிடைச்சுண்டு, 2 போச்சு 8 கிடைச்சுண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? ஏசேக்கில் வச்சு ஊரே ஓடி வந்து உன்னை உடக்குனப்போ, உடக்கு கரெக்ட் தானே? உடக்கு சண்டை போடுவோம் இல்லையா? ஊரே ஓடி வந்து ஏசேக்கில் வச்சு சண்டை போட்டாங்க இல்லையா? இவன் வாயை திறக்கல இல்லையா? அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சு. சித்தனாயில வச்சு ஊரே கலைஞ்சு வந்து நாங்க யாருன்னு காட்டித்தாரோம், ஊற்ற ஒழுங்கா தந்துட்டு போன்னு சொன்னப்போ கொடுத்துட்டு மெதுவா போனா இல்லையா? இதுவும் கர்த்தர் எழுதி வச்சாரு. அன்னைக்கே கர்த்தர் சொன்னாரு, உனக்கு போனது 2, நான் தருவது 8. கை தட்டி ஆண்டவரை உயர்த்தடும். உடந்தராதி அந்தரா அல்ஹந்தல் பிரௌடபத்தரா ரேலந்தர் இகத்தர பரபரபரவா ரியந்தல் பிரௌடபரபரவா. தப்பு செய்யாம இழந்து போனாய், தவறே செய்யாம இழந்து போனாய். கர்த்தர் உனக்கு 8 ஊற்றுகளை தருகிறார். இனி தூங்கிட்டு இருக்கும்போது சொப்பனத்துல கூட சாத்தான் வந்து 2 எண்ணம் போச்சேன்னு சொல்ல முடியாது. ஏன் 2 எண்ணம் போச்சுன்னு சொல்ல முடியாது? ஏன்னா கவுண்டர் கொஞ்சம் கடினமா இருக்கும். 2 போனா என்ன, எத்தனை கிடைச்சு? 8. கையை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி. போன சித்தனாவுக்கு சோத்திரம் சொல்லுங்க, போன ஏசேக்குக்கு சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க. ஒரே இடத்துல இருந்து 7 ஊற்றுக்கண்கள் புறப்படுது. ஒரே இடத்துல இருந்து 7 ஊற்றுக்கண்கள் புறப்படுது. சபை மொத்த சோத்திரம் சொல்லணும், மொத்த சோத்திரம் சொல்லணும். உடபலபா. ஜெபித்ததுனால நீ இழந்தாயோ, ஜெபித்ததுனால நீ இழந்தாயோ, பைபிள் கையில எடுத்ததுனால நீ இழந்தாயோ, ஆண்டவரை உத்தமத்தோட பின்பற்றதுனால நீ இழந்தாயோ, அப்படி நீ இழந்து போயிருந்தா நீ ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரே வெட்டுல 7 ஊற்றுக்கண்களை ஒரே இடத்துல இருந்து புறப்பட பண்ணி உனக்கு 8ஆக திரும்ப தர வல்லவர். இதை நம்புறவங்க மட்டும் கை தட்டி கை தட்டி கை தட்டி உடா பக்கத்தர பக்கம். அப்போ இன்னும் நம்ம பார்க்க போகிறது ஊற்று கண்கள். ஊற்று கண்கள். ஒரு தமிழ் வார்த்தை நீங்கள் இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கற்பம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கற்பம். கர்ப்பம். அந்த ஊற்று புறப்பட்டு வரும் இல்லையா, ஊற்று கண்ணு. அந்த ஊற்று கண்ணுக்கு என்ன சொல்லணும்னா கன்னி கற்பம். என்ன சொல்லணும்? கன்னி கற்பம். அந்த ஊற்று கண், அந்த தண்ணி உண்டு இல்லையா, அந்த தண்ணிக்கு பேராக்கும் கனி. அந்த தண்ணிக்கு பேரு கனி. அந்த அந்த புறப்பட்டு வருது இல்லையா, அந்த இடத்துக்கு பேரு கற்பம். அந்த இடத்துக்கு பேரு கற்பம். அப்படின்னா ஊற்று புறப்படுகிறது வர அங்கே ஒரு வறட்சி நிலவுகிறது. தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்ன தப்பு தான். என்ன நிலவுகிறது? வறட்சி நிலவுகிறது. அந்த வறட்சி நிலவும்போ சாத்தான் சொல்லுவான், நீ வாழ முடியாது, நீ வாழ முடியாது, நீ பிழைக்க முடியாது, நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே ஒரு ஊற்று இருக்கு, அங்கே ஒரு ஊற்று இருக்கு. எப்படி வெளியே கொண்டு வர்றது? இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு இங்கே ஒரு ஊற்று இருக்குன்னு வைங்க, எங்கே இந்த இடத்துல ஒரு ஊற்று இருக்குன்னு வைங்க. உங்களுக்கு தெரியுதா? தெரியல. எனக்கு தெரியுதா? தெரியல. ஆனால் ஊற்று இருக்கு. எப்படி வெளியே கொண்டு வர்றது?
கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இங்க ஒரு ஊற்று இருக்கு, இங்க ஒரு ஊற்று இருக்கு. எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். நான் கேட்குறேன், எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு கேட்குறேன். இந்த இடத்துல தங்கம் இருக்குன்னு சொல்லி தோண்ட தொடங்கி தங்கம் கிடைக்கலன்னா தங்கங்களா வீடு மொத்தம் தோண்ட வேண்டி வரும். அப்படின்னா ஊற்று இருக்குன்னு அறிஞ்சா தோண்டாமலே ஊற்ற வெளியே எடுக்கணும். ஏன் தோண்டாமலே ஊற்ற வெளியே எடுக்கணும்னா, சப்போஸ் இந்த இடத்துல தோண்டி ஊற்று இருந்த இடம் தவறா போயிருந்தால் இங்க தோண்டணுமா, அப்புறம் இங்க தோண்டணுமா, அப்புறம் அங்க தோண்டணுமா, அப்புறம் அங்க தோண்டணுமா, ஏன்னா ஊற்று இருக்கிறது ஒரு மைனூட் பாயிண்டா இருக்கும். இவ்வளவு இவ்வளவு வைல்டா கிணறு தோண்டும்போதான ஒரு ஸ்பார்க் ஊற்று வருது, ஒரு சின்ன கண்ணு. அதுக்கு 100 அடி ஆழத்துல தோண்ட வேண்டி வருது. கடைசியில் எங்க இருந்தாவது ஒரு சின்ன கனி. கரெக்டு தானே? என் தமிழ் கரெக்டு தானே? என் தமிழ் பின்னால கேட்குது தானே? ஆமேனா? அப்போ அதுக்காக இவ்வளவு தோண்ட வேண்டியிருக்கு. 100 அடி 150 அடி தோண்ட வேண்டியிருக்கு. நான் என்ன கேட்குறேன், இங்க ஊற்று இருக்குன்னு நமக்கு தெரியுது, ஆனா தோண்டினப்போதான் தெரியுது ஊற்று இல்லைன்னு. அப்படின்னா ஒரே வழி என்ன, ஊற்று இருந்தா தோண்டாம வெளியே எடுக்க வேண்டிய வழி பார்க்கணும். தோண்டாம என்ன புரியுது இல்லையா? தோண்டி இப்போ தோண்டாமலே வெளியே எடுக்க வேண்டிய ஏற்பாடு ஏதாவது உண்டான்னு பார்க்கணும். நான் ஊற்றை தோண்டாம வெளியே எடுக்க வேண்டிய 5 எந்திரம் கொண்டு வந்தேன். எந்திரம் எத்தனை எண்ணம் கொண்டு வந்தேன்? 5 எண்ணம் கொண்டு வந்தேன். அவசர தேவை இருக்காதுன்னு சொல்லி 4 எண்ணத்தை ரூமில் வச்சுட்டு வந்தேன். அவசர தேவை இருக்காது இல்லையா, அதனால 4 எண்ணத்தை எங்கே வச்சுட்டு வந்தேன்? ரூமில் வச்சுட்டு வந்தேன். ஒன்றே ஒன்று கையில் கொண்டு வந்தேன். அந்த ஒன்று வச்சு தோண்டி வருதான்னு நமக்கு பார்க்கலாம். எண்ணாகமம் 21:17. அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, தண்ணீரே பொங்கி வா. கேட்கிறேன், கேட்ட பிறகு 2 நிமிஷம் கை தட்டி ஆராதிக்கணும். இதுக்குள்ள ஒரு ஊற்று இருக்குன்னா அது 1000 அடி ஆழத்துல இருந்தாலும் வெளியே கொண்டு வருவது எப்படி? எப்படி பாடணும்? அதாவது பாருங்க, நீங்க நீங்க இங்க இங்க உண்டு இல்லையா அடி வயறு உண்டு இல்லையா, நீங்க அடி வயரை ஓப்பன் பண்ணி பாடும்போ கர்த்தர் பூமியின் வயத்தை திறப்போ. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல வாத்திறந்து உடம கடக கவன கந்தரா அல் பந்தர பத்தரா ரியாந்தல் பிரௌட பத்தரா உடந்தல் கவன ஹத்தரா. சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. ஒரு தரிசனம் இருக்கு, பாடு பாடு. ஒரு அழைப்பு இருக்கு, பாடு. ஒரு அபிஷேகம் இருக்கு, பாடு. ஒரு ஊற்றுக்கண் இருக்கு, பாடு. பாடி பாடி அது வெளியே வரணும், அது வெளியே வரணும், அது வெளியே வரணும். சபை இன்னைக்கு துதிக்கிற துதியில, சபை இன்னைக்கு ஆராதிக்கிற ஆராதனையில உடா கட்டா ஹத்தாரபா ரீஹம்தாரபா அல்பம்தாரபா உடம்தாரபா. கையை தட்டி ஊற்று தண்ணீரே பொங்கி வா, பொங்கி வா, பொங்கி வா என்று பாடினார்கள். என் பாடு, வாய திறந்து பாடு. உங்க சபையில ஊற்றுக்கண் இருக்கு, உங்க வீட்டுக்குள்ள ஊற்றுக்கண் இருக்கு, உங்க குடும்பத்துல ஊற்றுக்கண் இருக்கு, நீ நிக்கிற வனாந்தரத்துல ஊற்றுக்கண் இருக்கு. அது வெளியே வருவது நீ ஆராதிக்கும்போ, நீ ஆராதிக்கும்போ, நீ ஆராதிக்கும்போ. என் கையை தட்டி 2 நிமிஷம் ஆவியில ஆராதிங்க. அடகல் கவன பிரௌட பத்தரா அந்தர பத்தர பந்த ரத்தல ரீத ரத்தலாத ரத்தரா ஊடபால வைட ரத்தலாதரா பிரௌட பத்தலாதரா அந்த ரத்தலாதரா. விடாத 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 விடாத. ஆவியில போராடு, ஆவியில போராடு. நீ இப்ப தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ள ஒரு ஊற்று இருக்கு, அந்த தேசத்துல ஒரு ஊற்று இருக்கு, அந்த குடும்பத்துல ஒரு ஊற்று இருக்கு.
என்னோட சேர்ந்து பாருங்க. குடும்பம் வனாந்தரமா இருக்கு. குடும்பம் எப்படி இருக்கு? வனாந்தரமா இருக்கு. ஆனா அதே குடும்பத்துக்கு அடியில் என்ன இருக்கு? ஊற்று. என்ன சொல்றாரு? நீ ஆராதி, அது வெளியே வரும். நீ 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 ஆராதிக்காதவரை உன் குடும்பத்தில் வறட்சி நிலவும். நீ ஆராதிக்காதவரை உன் வீட்டுக்குள்ள வறட்சி நிலவும். ஊற்றுக்கண் உள்ளதா இருக்கு. அதை வெளியே எடுக்க வேண்டிய ஒரே ஆயுதம் ஆராதனை மட்டும். அதை வெளியே எடுக்க வேண்டிய ஒரே ஆயுதம் ஆராதனை மட்டும். ஆராதனை மட்டும். 2 நிமிஷம் கையை தட்டி, 2 நிமிஷம் கையை தட்டி ஆவியில போராடுக. ஆவியில போராடுக. போராடுக. பிரௌட பத்த பத்த ரத்தலா ரீத ரத்தலா அல்ஹந்தரா ரியாத்தரா. சிலர் மேல அபிஷேகம் பிடிக்குது. அபிஷேகம் பிடிக்குது. பிடிக்குது. கண்ண மூடி கையை தட்டி வாயை திறந்த ஆவியில போராடு. பொய்யான மாயையை நம்பி வந்துட்டனோ, கர்த்தர் என்னை அழைக்கலையோ, கர்த்தர் என்னை நேசிக்கலையோ, ஏன் குடும்ப வாழ்க்கை இவ்வளவு கேவலமா இருக்கு, ஏன் குடும்ப வாழ்க்கை மட்டும் பிரச்சனையா சூழ்ந்திருக்கு, ஏன் குடும்பத்தில் மட்டும் வறட்சி நிலவுது. நோ, நீ இப்ப இருக்கிற குடும்ப வாழ்க்கைக்கு அடியில ஒரு ஊற்று இருக்கு. நீ இப்ப தங்கி இருக்கிற வீட்டுக்கு அடியில ஒரு ஊற்று இருக்கு. ஆனா அந்த ஊற்றை வெளியே கொண்டு வர ஒரே வழி ஆராதனை. ஒரே வழி ஆராதனை. 2 நிமிஷம் கை தட்டணும். 2 நிமிஷம் வாய திறக்கணும். 2 நிமிஷம் ஆராதிக்கணும். போதல்ல, சத்தம் போதல்ல. ಉಡಗಡಗರಿಗಡಗದನಾದರ ಅಲ್ಬದನ ಪ್ರೌಢಬತ್ತನಾದನ ಊಡಬಂದಲ್ ಕಮನಹಂದರ ರಿಯಾಂದಲ್ ಪ್ರೌಢಬತ್ತುರಬಲ ಬರಬಲವ. வறட்சி தாக்கும் பகுதிகள் என்ன? வறட்சி தாக்கும் பகுதிகள் 19 எழுதிட்டு வந்திருக்கேன். எத்தனை எழுதிட்டு வந்திருக்கேன்? 19 எழுதிட்டு வந்திருக்கேன். ஒன்று கூட சேர்த்து 20 சொல்லிட்டு தான் போவேன். ஆமேனா? அதெல்லாம் விட முடியாது இல்லையா? ஒன்று, வார்த்தை வறட்சி. ஒன்று என்ன சொல்லுங்க? வார்த்தை வறட்சி. என்னோட சேர்ந்து யோசிங்க. சண்டை போடும்போ நம்ம யோசிக்காத வார்த்தையெல்லாம் கிடைக்குது. டிக்ஷனரியில் இல்லாத வார்த்தையெல்லாம் சாத்தான் எடுத்து தார அடுறான். அங்க இருந்து அப்படி ஒரு அதுக்கு பொங்கி வருது. டிக்ஷனரியில் இல்லாதது 70 ஆண்டுகளுக்கு முன்ன செத்து போன ஆட்களுக்கு பேரு. நம்ம திட்ட தொடங்கினாலே அந்த ஆளை விட்டுடுவோம். நேரு திட்டுறது யார? அந்த ஆளுக்கு அப்பா அம்மாவை. அதுக்கெல்லாம் வார்த்தை அப்படி வாரி கோரி. அது தமிழ் இல்லையா? மலையாளம் இல்லையா? அப்படி வாரி கோரி தாரான். வாரி கோரி தாரான். வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை. பிரச்சனைன்னு வந்துட்டா வார்த்தைக்கு பஞ்சமே இல்லை. டிக்ஷனரியே ஒதுங்கி ஓரமா நின்று வேடிக்கை பார்க்குது. எங்கன்றா எடுத்து அடிக்கிறான். ஆனா ஆவிக்குரிய வார்த்தைன்னு வந்துட்டா வறட்சி. பிரச்சனை பண்ணக்கு நமக்கு வார்த்தை லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருந்து ஃப்ரண்ட் பேக் பாட்டம்ல இருந்து எல்லாம் சாத்தா என்ன பண்றான்? எடுத்து தாரான். அப்போ உலகத்துல நமக்கு வார்த்தைக்கு பஞ்சம் இல்ல. நமக்கு எங்க வார்த்தைக்கு பஞ்சம்? ஆவிக்குரிய வார்த்தைக்கு பஞ்சம்.
ஆவிக்குரிய வார்த்தைக்கு பஞ்சம். நான் சாதாரண தேவ பிள்ளை, அதனால எனக்கு வார்த்தை பஞ்சம். நோ நோ நோ, பவுலுக்கே இது இருந்து. யாருக்கு? பவுலுக்கு. பவுல் நம்மளை விட சின்ன ஆள், அப்படிதானே? பவுலே சொல்றான், எனக்காக ஜெபியுங்கள். சில ஆட்கள் எல்லாம் என்ன நினைப்பணும்னா, எனக்காக ஜெபியுங்கள்னு சொல்றது ஒரு கௌரவ குறைச்சல்னு. அது ஒரு கௌரவ குறைச்சல் இல்ல. எனக்காக ஜெபியுங்கள்னு சொல்றது அதுதான் கௌரவம். உங்க ஜெபம் எனக்கு தேவை. ஹெப்ரோன் சபை, ஹெப்ரோன் ட்ரினிட்டி சர்ச் சொல்ற சோத்திரம் என்ன வாழ வைக்குது. ஆனாலும் நான் சபையிட்ட கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு உங்க ஜெபம் தேவை. சில ஆட்கள் கௌரவமா சொல்லணும், நான் இதுவரை யார்கிட்டையும் எனக்காக ஜெபியுங்கள்னு சொன்னது கிடையாது. ஏன்? அதே ஒரு நோய். அது உடனே கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு போய் 2 இன்ஜெக்ஷன் போட்டா ஓகே ஆயிடும். ஆமேன். பம்மது. மற்றவர்களின் ஜெப உதவி எனக்கு தேவை. நூற்றுக்கணக்கான தேவ பிள்ளைகளின் சோத்திரம் எனக்கு தேவை. ஏன்னா அநேகர் சோத்திரம் சொல்லும்போது எனக்கு கிருபை பெருகுது. அநேகர் சோத்திரம் சொல்லும்போது கர்த்தர் என்ன பலப்படுத்துறாரு. ஏதோ நான் சாப்பிடுற சாப்பாடும், நான் எடுக்கிற உபவாசமும், நான் சொல்ற சோத்திரமும் என்ன வாழ வைக்கணும்னு நினைக்காதுங்க. உங்க சோத்திரங்கள் தான் எனக்கு ஆணி வேர். அவ்வளவு பெரிய பவுல் ஜனங்கள்கிட்ட உதவி கேட்கிறாரு. என்ன உதவி கேட்கிறாரு? எனக்கு வார்த்தை தடுமாற்றம் இருக்கு. எனக்கு என்ன இருக்கு? வார்த்தை தடுமாற்றம் இருக்கு. நீங்க எனக்காக ஜோம் பண்ணணும். எனக்காக என்னத்தை ஜோம் பண்ணணும் சொல்லுங்க. ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுங்க, வேர்டு ஃப்ளோ. மெதுவா சொல்லுங்க. இப்போ ஃப்ளோ அப்படிங்கிற வார்த்தை தண்ணிக்கு தானே பயன்படுத்துவோம். தண்ணிக்கு தானே பயன்படுத்துவோம். ஆனா வேர்டுக்கும் என்ன சொல்லியிருக்கு? வேர்டு ஃப்ளோ அப்படின்னா நாம் வார்த்தை தண்ணி மாதிரி வார்த்தை வரணும். புரிஞ்சவங்களுக்காக கர்த்தர் சோத்திரம். இப்போ நான் முழங்கால ஜபிக்கும்படி தேவ சமூகத்தில் நிற்கிறேன்னு வைங்க. தேவ சமூகத்தில் நின்று சோத்திரம் பண்ண தொடங்குறேன். முந்தியெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. அதனால் ஜெபம் பண்ண உட்காந்தா 5 மணி நேரம் ஆகுது. என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுவேன் தெரியுமா? வேர்ல்டு மேப் எடுத்து ப்ரேயர் ரூமில் விரித்து போடுவேன். வேர்ல்டு மேப் எடுத்து ப்ரேயர் ரூமில் விரித்து போட்டுட்டு வாட்சை கலத்து கமத்தி வைப்பேன். கமத்தின்னா தெரியுங்களா? வாட்சை திருப்பி வைப்பேன். வாட்சை திருப்பி வச்சுட்டு ஜெபம் பண்ண தொடங்குவேன். அண்டார்டிகாவை ஜபிக்கிறேன், ஆப்பிரிக்காவை ஜபிக்கிறேன், வியட்நாமுக்காக ஜபிக்கிறேன், அமெரிக்காவை ஜபிக்கிறேன், ஆஸ்திரேலியாவுக்காக ஜபிக்கிறேன், கியூபாவுக்காக ஜபிக்கிறேன், வெனிசுலாவுக்காக ஜபிக்கிறேன், வியட்நாமுக்காக ஜபிக்கிறேன். அப்போ என் மனசு சொல்லும், எல்லா கண்ட்ரியும் ஜெபம் பண்ணி முடியும்போ 5 மணி நேரம் ஆகிருக்கும்னு. கமத்தி திருப்பி போட்ட வாட்சை எடுத்து பார்த்தா 10 நிமிஷம் ஆயிருது. அதனால எனக்கு ஒரு கட்டத்தில் ஜெபத்தை முன்னுக்கு கொண்டு போவது, பெரிய கஷ்டம் ஆகிட்டு. ஏன்னா மணிக்கணக்காக ஜெபம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டு ப்ரேயர் ரூமுக்குள்ளே போகிறேன். என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணி பார்க்குறேன். 5 நிமிஷத்துக்கு மேலே என்ன செய்யலை, போக முடியல. எனக்கு என்ன கிடைக்கல? வார்த்தை கிடைக்கல. அப்போ இப்போதான் எனக்கு தெரியுது, இந்த பிரச்சனை நமக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் இருந்திருக்கு. அவளுக்கும் இருந்திருக்கு. இப்போ சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி. எங்கிருந்து வாக்கு கிடைக்கணும்? எங்க இருந்து வார்த்தை கிடைக்கணும்? அங்க இருந்து வார்த்தை கிடைக்கலன்னா நான் வாயை திறந்து என் பலத்தில் 2 நிமிஷம் பேச முடியும். அந்த 2 நிமிஷம் பேசி முடிச்ச உடனே என்ன வரும் தெரியுமா? வார்த்தை வறட்சி. என்ன வரும்?
வார்த்தை வறட்சி. ஏன் நமக்கு சில நேரம் ஆராதிக்க முடியல? வார்த்தை வறட்சி. ஏன் நமக்கு சில நேரம் ஜெபிக்க முடியல? வார்த்தை வறட்சி. ஏன் நமக்கு சில நேரம் தேவ சமூகத்தில் பேச முடியல? வார்த்தை வறட்சி. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பகல் நான் இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போ வார்த்தை ஊற்ற திறக்க போறாரு. வார்த்தை ஊற்ற திறக்க போறாரு. 2 நிமிஷம் கை தட்டி கை தட்டி கை தட்டி கொஞ்சம் சத்தம் உயர்த்தி வார்த்தை ஊற்ற திறக்க போகிறார். கண்ண மூடி ஆவியில போராடுக. ரிபலபரபலபா ஊடபல் பிரௌடபரபலபா ரிஅம்தரபலபலபலபா. சத்தம் வரணும், சத்தம் வரணும், சத்தம் வரணும். சபை மொத்தம் வாயை திறக்கணும். சபை மொத்தம் கையை தட்டணும். சபை மொத்தம் சத்தம் உயர்த்தணும். ஆவியில போராடுக. இனி உனக்கு ஆவிக்குரிய வார்த்தை வறட்சி இல்ல இல்ல. கையை தட்டி ஊடபத்தலாதனா ரீதரத்தலாதரா அந்தரத்தலாதரா சந்தரத்தலாதரா. கண்ண மூடி ஆவியில போராடுக. கண்ண மூடி ஆவியில போராடுக. உடக கடக கடக கடகத்தரா அல் பத்த பத்தரா ரியாந்தரா உடந்தரா அல் ஹந்தரா ரிபந்தரா பிரௌடபத்தரா. கர்த்தர் ஒரு ஓப்பனிங் உண்டாக்குறாரு. ஒரு ஓப்பனிங் உண்டாக்குறாரு. ஒரு ஓப்பனிங் உண்டாக்குறாரு. ஒரு ஓப்பனிங் உண்டாக்குறாரு. ஒரு திறப்பு. இனி இந்த பிரச்சனை பவுலுக்கு இருந்துன்னு சொன்னேன். பவுலை தாண்டி இந்த பிரச்சனை அனுபவிச்ச இன்னொரு ஆளை சொல்லுங்க. சும்மா திங்க் பண்ணி சொல்லுங்க. வசனம் ஆழமா இருக்கு இல்லையா? ஆழமா இருக்கா? ஒரு ஆளை சொல்லுங்க. பரவாயில்லையே. இந்த பிரச்சனை யாருக்கு இருந்து? மோசே. உண்மையிலே மோசே உண்மையிலே வாக்கு சாமர்த்தியம் உள்ளவன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை கேட்கும்போது நமக்கு தெரியுது, எகிப்தின் எல்லா கலைகளிலேயும் பேச்சிலும் சாமர்த்தியம் உள்ளவனாக இருந்தான். அதே மோசே தன் வாயை திறந்து சொல்றாரு, திக்குவாயும் மந்த நான் உள்ளவனா இருக்கிறேன். அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்கு? வார்த்தை வறட்சி. இன்னொரு ஆளை சொல்லுங்க. சும்மா திங்க் பண்ணுங்க. எரேமியா நான் பேச அறியேன்னு சொன்னது, எரேமியா வாஸ் அ பேபி. அவன் ஒரு குழந்தை. ஆனா ரொம்ப திங்க் பண்றீங்கன்னு. இன்னொரு ஆளை சொல்லுங்க. இல்ல வசனம் ரொம்ப டைரக்டா தான் இருக்கும். ரொம்ப அப்படி ஒளிச்செடுத்து படிச்ச வசனமா இருக்காது. ரொம்ப டைரக்டா இருக்கும். யோபு. யாரு? யோபு. அந்த வசனத்தை எடுங்க. அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தவறி பேசுகிறேன். யோபு 37:19. அவருக்கு நான் சொல்லத்தக்கதை எங்களுக்கு போதியும். அந்தகாரத்தின் நிமித்தம் முறை தப்பி பேசுகிறோம். இந்த முறை தப்பிக்கு என்ன சொல்லணும்? சொல்லுங்க. ஸ்பீக்கிங். மெதுவா சொல்லுங்க. ஸ்பீக்கிங் இன் டிஸார்டர். எங்க யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது. மனைவிட்ட என்ன பேசணும்னு தெரியாது. புருஷன்கிட்ட என்ன பேசணும்னு, பாஸ்டர்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது என்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து வரலையே. பாஸ்டர் அம்மாள்கிட்ட என்ன பேசணும்னு, சக விசுவாசிகிட்ட என்ன பேசணும்னு, ஊர்ல என்ன பேசணும்னு பேச தெரியுது. எப்பொழுது எங்க என்ன தெரியல. பேச தெரியுது. when where what. எப்போ பேசணும், எங்க பேசணும், என்ன பேசணும்னு தெரியல. ஏன்னா பேச்சு இருக்கு. பேச்சில் என்ன இருக்கு? டிஸார்டர்.
நீங்க யோபு அப்படியா நினைக்கிறீங்க? இல்லையே. யோபுடைய புஸ்தகத்தை வாசிச்சா யோபுடைய வார்த்தைகள் எல்லாம் பயங்கரமா இருக்கும். டக்குன்னு யோபு சொல்றாரு, இப்போ எனக்கு பழைய மாதிரி பேச முடியல, இப்போ எனக்கு பழைய மாதிரி பேச முடியல. அந்த கட்டை ஒன்று அவிழ்த்து விடுவோமா? கையை கொஞ்சம் உயர்த்தி பிடிங்க. பழைய மாதிரி பாட முடியல, நம்ம ரெகுலராக கேட்குற ஒன்று தானே. பழைய மாதிரி ஜபிக்க முடியல, பழைய மாதிரி சத்தம் உயர்த்த முடியல, பழைய மாதிரி தெய்வத்தை உயர்த்த முடியல. அது ஒரு வறட்சி, அது ஒரு வறட்சி. அந்த வறட்சியை இப்போ பரிசுத்தாவின் பலத்தில் வெட்டி எறிய போகிறோம். அந்த வறட்சியை இப்போ பரிசுத்தாவின் பலத்தில் வெட்டி எறிய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துழைத்து, கொஞ்சம் ஒத்துழைத்து, கொஞ்சம் ஒத்துழைத்து, கையை உயர்த்தி, சத்தம் உயர்த்தி, எனக்கு பேச்சு வரட்டும், எனக்கு சத்தம் வரட்டும். உடாபா ஹத்தரபா ரியாந்தல் பிரௌடபா ரேலாந்தரிகத்தனா அல்கமன ஹந்தரா ரிபந்தரா உடந்தரா பிரௌடபத்தரா. கையை உயர்த்தி, சத்தம் உயர்த்தி, சத்தம் உயர்த்தி. புதிய ஒரு பாஷையை தாராரு, நாவல தாராரு, நாவல தாராரு. பேசு பேசு, அந்நிய பாஷை பேசு பேசு. பாபா பாபா ரிபா கபா ரக்கபத்தலா ரியாத்தரா அல்ஹந்தரா ரிபந்தரா உடந்தரா பிரௌடபத்தரா ரிகத்தரா. ஆவியில போராடுங்க, ஆவியில போராடுங்க, ஆவியில போராடுங்க. இதுவரை நீ பேசாதது கர்த்தர் நாவில போடுறாரு. இனி அந்த கையை தட்டி, கையை தட்டி கவனிங்க, கவனிங்க. ஒன்று டக்கு டக்குன்னு எழுதி கிடுங்க. ஒன்று, காலப்பழக்கத்தால் வரும் வார்த்தை வறட்சி. ஒன்று, காலப்பழக்கம். தமிழ் கரெக்டு தானே? இல்லை, காலப்பழக்கத்தால் வரும் வார்த்தை வறட்சி. ரெண்டு, இந்த காலை பழக்கத்தால் வரும் வார்த்தை வறட்சியாக்கும் மோசையை பாதித்தது. ரெண்டு, பலவீனத்தால் வரும் வார்த்தை வறட்சி. அதாக்கும் யோபுவை பாதித்தது. மூணு, ஆவிகளால் வரும் வார்த்தை வறட்சி. என் மகளை எல்லாம் எழுதி வைக்கிறாயா? அதாக்கும் அந்த ஓமை செவிடுமான ஆவி. நாலு, நரம்பு பாதிக்கப்படுவதால் வரும் வார்த்தை வறட்சி. அஞ்சு, தேவை அதிகமாவதால் வரும் வார்த்தை வறட்சி. அதாக்கும் பவுலுக்கு. ஆறு, அஞ்செண்ணம் சொன்ன, 5 சொன்ன, 6,
பாவத்தால் வரும் வார்த்தை வறட்சி. நீங்க பாவம் செஞ்சுட்டு ஜெபிக்க உட்கார்ந்து இருந்தா ஜெபத்துல வார்த்தை என்ன செய்யாது? கிடைக்காது. ஏழு, கோபத்தால் வரும் வார்த்தை வறட்சி. என்ன கஷ்டம் இல்ல? வீட்டுக்காரங்கள்ட்ட தேவையில்லாம கடுப்பா திட்டிட்டு கடும் கோபத்தை காட்டிட்டு ப்ரேயர் பண்ண உட்கார்ந்துருந்த வார்த்தை வராது. ஒன்று, காலப்பழக்கத்தால் வரும் வார்த்தை வறட்சி. பேச்சில் அவன் பலவான் தான், அவன் கற்றவன் தான், அவனுக்கு கல்வி ஞானம் பயங்கரம். ஆனால் 40 ஆண்டுகள் பேச தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிட்டான். எங்கே போய் மாட்டிட்டான்? பேச தேவையில்லாதவள்கிட்ட. யார் பேச தேவையில்லாத? யாரு? ஆடுகள்கிட்ட போய் மாட்டிட்டான். ஆடுகள்கிட்ட போய் அவங்கள்ட்ட இங்கிலீஷ் சொன்னாலும் தமிழ் சொன்னாலும் புரியாது. அவங்கள்ட்ட 40 ஆண்டு பேசி 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 உண்மையான பேச்சு வழக்கத்தை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். 2, பலவீனத்தால் வரும் வார்த்தை வறட்சி. யாருக்கு வந்தது அது? யோபுவுக்கு. 3, ஆவிகளா. நமக்கு தெரியுமே அந்த ஊமையும் செவிடுமான ஆவி. 4, நரம்பு பாதிக்கப்படுவதால். இந்த மூளைக்கு உள்ள நரம்பு பாதிக்கப்பட்டுன்னா அது நேர எதை பாதிக்கும்? வார்த்தையை பாதிக்கும். 4, தேவை அதிகமாவதால். யாரு? பவுல் போகிற இடத்துல எல்லாம் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் தேவை. முடியாதனால ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வார்த்தை கொடுக்கப்படும்படி, எனக்கு வார்த்தை கொடுக்கப்படும்படி. 6, சில நேரம் என்ன நினைப்போம் நம்ம? நான் பாவம் செஞ்சேன், அடி விழல்ல. நான் ரெகுலராக பாவம் செஞ்சேன், அடி விழல்ல. பாவம் செய்ய செய்ய எது குறையுது? தேவ சமூகத்தில் பயன்படுகிற வார்த்தை குறையுது. இது ரொம்ப ஆழமாக யோசிக்கிறவங்களுக்கு தான் புரியும். இது இந்த கைவிடப்படுவதில்லை, அலைந்து திரிவதில்லை, அவங்களுக்கெல்லாம் இது என்னன்னு கூட புரியாது. 7, கோபத்தால் உண்டாகும் வார்த்தை வறட்சி. ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்லுங்க, வேர்டு ஃப்ளோ. மெதுவா பேசுங்க. இப்போ நம்ம பேசும்போது எப்போவுமே நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பேசுகிற சாத்தான் கேட்டப்படாது. அதனால முடிஞ்ச அளவு மெதுவாக பேசுங்க. வேர்டு ஃப்ளோ. பார்த்தீங்களா? அந்த டேமில் உள்ள ஷட்டரை ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா? டேமில் உள்ள ஷட்டரை ஓப்பன் பண்ணும்போது அங்கே கிடக்கிற கல், மண், பெரிய மீன் எல்லாத்தையும் இழுத்து எடுத்துட்டு தண்ணி வெளியே பீச்சு சாடும் இல்லையா? அப்படி வேர்டு ஃப்ளோ, வேர்டு ஃப்ளோ, வேர்டு ஃப்ளோ, வேர்டு ஃப்ளோ. இனி உங்க ஜெபம் மாறும், இனி உங்க பாட்டு மாறும், இனி உங்க துதி மாறும், இனி உங்க ஆராதனை மாறும், இனி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும். கையை தட்டி வேர்டு ஃப்ளோ. கையை தட்டி நான் ஏன் இந்த ரகசியங்களை சொல்றேன்னு சொன்னா, இந்த வேர்டு மட்டும் ஃப்ளோ ஆச்சுன்னு வைங்க, அப்புறம் உங்க ஆராதனை மாறும், அப்புறம் உங்க ஜெபம் மாறும். ஆராதனை ஜெபம் மாறுச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறும். வேர்டு ஃப்ளோ, வேர்டு ஃப்ளோ. வார்த்தை புறப்படுகிறது, வார்த்தை புறப்படுகிறது. கையை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. வேர்டு ஃப்ளோ. நல்லா ஒன்று கையை உயர்த்தி பிடிங்க. நல்லா தோளில் சாய்ந்தார்
மார்பில் சாய்ந்தாள் சுகமே. கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே. கைகள் எனில் கோர்த்தால் பரிசுத்தமே. உம்மிடத்தில் நான் கிடந்தால் பரலோகமே. உம்மிடத்தில் நான் கிடந்தாள் பரலோகமே. மார்பில் சாய்ந்தாள் சுகமே. தோளில் கிடந்தாள் ஜெயமே. சாய்ந்தாள் சுகமே. தோளில் கிடந்தாள் ஜெயமே. கைகள் என்னில் கோத்தாள் பரிசுத்தமே. உம்மிடத்தில் நான் கிடந்தாள் பரலோகமே. கைகள் என்னை கோத்தாள் பரிசுத்தமே. உம்மிடத்தில் நான் கிடந்தாள் பரலோகமே. மார்பில் சாய்ந்தாள் சுகமே. தோளில் கிடந்தாள் ஜெயமே. கையை உயர்த்தி தெய்வத்தோடு மார்பில் சாய்ந்தாள் சுகமே. தோளில் கிடந்தாள் ஜெயமே. திறக்க போகுது, ஒரு ஊற்று திறக்க போகுது. கையை உயர்த்தி வல்ம ரகதநாதி அந்தர சந்தர சத்தரா ரேலாந்தரிகத்தல பிரௌடப துரபல பரபலபா ரியாந்தல் கபரப கந்தர பரபா ரேலாந்தரிகள் கமன கத்தல் கனாதியா லகா தாரேந்தே நேமா லகா ரேந்த கல்மான ஹத்து நிபால பத்துரிபி ஊடந்தல் பிரௌடபந்த ரீபல துரிபி அல்கமானம சத்தர வெட்டு வெட்டி ஜபி வெட்டி ஜபி. ஊற்று 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 புறப்படுது, ஊற்று புறப்படுது, ஊற்று புறப்படுது. கண்ண முடி. ஊற்று புறப்படுது, ஊற்று புறப்படுது, ஊற்று புறப்படுது, ஊற்று புறப்படுது. கை தட்டி கையை தட்டி பற்றி பிடிங்க, என் பற்றி பிடிங்க, பிடிங்க பிடிங்க. ஊற்று திறக்குது. ரிகாக்கா உடாக்கா அல் ஹத்தாரா ரியாத்தாரா அல் பந்தாரா. எல்லாம் பொல்லாத வல்லமை வெளியேறுது, தடுத்த ஆவிகள் வெளியேறுது. ஊற்று திறக்குது. கையை தட்டி கண்ணா மூடி பிடிங்க, என் பச்சை பிடிங்க, பச்சை பிடி. பயங்கரம் பயங்கரம். கூப்பிடு கூப்பிடு. மார்பில் சாய்ந்தாள் தோளில் கிடந்தாள் ஜெயமே. மார்பில் சாய்ந்தாள் சுகமே. தோளில் கிடந்தாள் ஜெயமே. கைகள் என்னில் கோத்தாள் பரிசுத்தமே. உம்மிடத்தில் நான் கிடந்தாள் பரலோகமே. கைகள் என்னில் கோத்தாள் பரிசுத்தமே.
தந்தார் ஜெயமே. அப்போ 7 காரியங்களால் வார்த்தை பாதிக்கப்படுகிறது. எத்தனை காரியங்களால் வார்த்தை பாதிக்கப்படுகிறது? 7 காரியங்களால். 1, காலப்பழக்கத்தால் வரும் வார்த்தை வறட்சி. 2, பலவீனத்தால் வரும் வார்த்தை வறட்சி. 3, ஆவிகளால் வரும் வார்த்தை வறட்சி. 4, நரம்பு பாதிக்கப்படுவதால் வரும் வார்த்தை வறட்சி. 5, தேவை அதிகமாவதால் வரும் வார்த்தை வறட்சி. 6, பாவத்தால் வரும் வார்த்தை வறட்சி. 7, கோபத்தால் வரும் வார்த்தை வறட்சி. அத்தனையும் கர்த்தர் உடைத்திருக்கிறார். சொல்லுங்க ஒரு தடவை, வேர்ட் ஃப்ளோ. ஒரு தடவை கூட சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஆமே. இன்னையிலேருந்து நீங்க ஜெபிக்க இருக்கும்போ உங்க யோசனையில இதுவரை வந்திராத வார்த்தைகள், தெய்வத்தினுடைய அன்பு கலந்த வார்த்தைகள், உங்க இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். நீங்க நினைச்சா கூட ஜெபத்தை முடிக்க முடியாது. நீங்க நினைச்சா கூட பாட்டை நிறுத்த முடியாது. நீங்க நினைச்சா கூட ஆராதனையை தடுக்க முடியாது. இந்த சபைக்குள்ள வார்த்தை வறட்சி மொத்தமா விலகுது, மொத்தமா விலகுது. கையை தட்டி, கை தட்டி. ரெண்டு, கற்ப வறட்சி. 2, கற்ப வறட்சி. எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றாள். பாத்தீங்களா? கற்ப வறட்சி. என்ன வறட்சி? கற்ப வறட்சி. இப்போ யார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்? இந்த ஒரு நல்ல மாட்டு பண்ணை வச்சு 1000 மாடு வளர்க்கணும்னு வைங்க. நீங்கள் முதல்ல ஒரு 25 மாட்டுல இருந்து தொடங்குறீங்க. அந்த 25 மாடு எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ஏற்கனவே மாடு வளர்த்த ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் உலகத்தில் இருக்கிறதுல நல்ல விட்டாமின் உள்ள ஹைப்ரிடான நல்ல ஹெல்த்தியான 25 மாடை செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா அடிப்படை நல்லா இருந்தாதான் அடுத்து போடுற குட்டி பண்ணை நல்லா இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும், இது ஆண்டவருக்கும் தெரியும். இஸ்ரவேல் என்கிற ராஜ்யத்தை உண்டாக்கணும். இஸ்ரவேல் என்கிற ராஜ்யத்தை உண்டாக்க தெரிஞ்செடுத்தது யாரோ தெரியுமா? செத்து போன கற்பத்தை. இந்த செத்து போன கற்பத்தை மட்டும் தெரிந்தெடுக்கலன்னு வைங்க, இவங்க என்ன சொல்லணும் தெரியுமா? நான் பெற்றேன். என்ன? என் தமிழ் ரொம்ப பம்முதோ. நான் பெற்றேன். செத்து போன கற்பத்தை தெரிஞ்செடுத்தார்னா இவங்க என்ன சொல்லணும் தெரியுமா? நான் பெறல, அவர் தந்தார். கை தட்டி. இந்த ஆண்டு உனக்கு சந்ததியை தர போறாரு. நீ பெற்றதல்ல, அவர் தந்தது. புதிய குடும்பங்களை தர போகிறார். நீ பெற்றதல்ல, அவர் தந்தது. ஆமெனா? உற்சாகமா அல்லேலூயாவா? சில நேரம் ஒரு வகையான வார்த்தை வறட்சி நிலவுகிறது. சில நேரம் ஒரு வகையான கற்ப வறட்சி நிலவுகிறது. என்ன நிலவுகிறது? கற்ப வறட்சி நிலவுகிறது. உங்க கற்பத்திலையும் கர்த்தர்
ஊற்று கண்ணை திறக்க போகிறார். அல்லேலூயா. சந்ததிக்காக ஜெபிக்கிற, சந்ததி வேணும்னு தெய்வ சமூகத்தில் போராடுகிற யாராவது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால், இப்போ நசரேயனா இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை பாய்கிறது. மூணு, அன்பு வறட்சி. ரோமர் 5:6. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அன்பு ஊற்று. அன்பு ஊற்று. சொல்லுங்க. வேர்ட் ஃப்ளோ, லவ் ஃப்ளோ. சில வார்த்தைகள் எல்லாம் அன்பை வறண்டு போக பண்ணும். அன்பை என்ன செய்யும்? வறண்டு போக பண்ணும். ரொம்ப கவனமாக தான் பேசணும், ரொம்ப பொறுமையாக தான் பேசணும். இந்த ரீஹாபிலியேஷன் சென்டருக்கு என்ன சொல்லுவாங்க? மறுவாழ்வு மையமா? ஒரு மறுவாழ்வு மையத்தில் நான் போனேன். ஒரு மறுவாழ்வு மையத்தில் போனால் அங்கே அந்த பெண்மணி, அந்த லேடி, இந்த கழுத்து கீழே எல்லாமே பேரலைஸ்டு, டவுன் டு த நெக், கழுத்துக்கு கீழே மொத்தம் பேரலைஸ்டு. அப்போ அந்த அவங்கள கவனிக்க நின்ன ஸ்டாஃப் என்கிட்ட சொல்லுது, இவங்களுக்கு சுகர் இல்லை, பிபி, கொலஸ்ட்ரால் இல்லை. ஒன் வேர்டு, புருஷன் பேசின ஒரு வார்த்தை, புருஷன் பேசின ஒரு வார்த்தை, வீட்டில் இருந்து கிளம்பு, எங்கேயாவது போய் சாவு, இவ்வளவும் சொல்லியிருக்காரு. வீட்டில் இருந்து கிளம்பு, எங்கேயாவது போய் சாவு. உடனே இந்த பெண்மணி சொல்லிச்சான், எங்கள் வீட்டிலையும் எனக்கு இடம் இல்லை, உங்கள் வீட்டிலையும் எனக்கு இடம் இல்லை. உடனே அடுத்து சொன்னாராம், ஒரு பரதேசியை நான் தலையில் கட்டி வச்சுன்னு ஒன்று. அந்த பெண்மணி கேட்டுட்டு சவருக்கு பக்கம் உட்காந்து, சாஞ்சு உட்காந்து கொஞ்சம் நேரம் அழுதுருக்கு. கட்டில் போய் படுத்துருக்கு. காலையில் பார்த்தா கழுத்துக்கு கீழ்ப்பக்கம் மொத்தம் பேரலைஸ்ட். ரீஹாபிலியேஷன் சென்டரில் கொண்டு போட்டிருக்கு. 2 வார்த்தை ஒரு வாழ்க்கையை முடிச்சிட்டு. நான் ஏன் மேடையில் நின்று சிரிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? நான் ஏன் மேடையில் நின்று எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அனுப்புறேன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு தெரியும் என் வார்த்தைக்கு பவர். நல்லா பாடி இருக்க மாட்டேனும், வா திறந்து பாராட்டுவேன், நல்லா இருந்து சிஸ்டர்ன்னு. 2 ஆண்டு தாண்டி அந்த ஆளை பார்க்கும்போ உண்மையிலே பயங்கரமா பாடுவேன். நல்லா ஜோம் பண்ணியிருக்க மாட்டேனும், ஆனால் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஜபத்தை கேட்டதில்லைன்னு. ஆமேனா? ஒரு அல்லையில சொல்லுங்க. அன்பை கொடுத்துட்டே இருக்கணும். அன்பை கொடுத்துட்டே இருக்கணும். அதாவது அன்புக்கு தகுதியானவர்களுக்கு அன்பை கொடுத்தா அது அன்பு அல்ல. தமிழ் கரெக்டாக தானே இருக்கு. அன்புக்கு தகுதியான ஆட்களுக்கு அன்பை கொடுத்தா அது அன்பு அல்ல. அப்படியே அன்புக்கு தகுதியான ஆட்களுக்கு அன்பை கொடுக்கணும்னா இயேசுவானவர் சந்திர மண்டலத்துக்கு போயிருக்கணும். ஏன் முறைக்கிறாய்? உண்மைதானே சொன்னேன் மகனே. நான் உண்மைதானே சொன்னேன். அன்பே இல்லாத ஆட்கள் தங்கி இருக்கிறது எங்க? பூமியில. அன்புன்னா என்னன்னு தெரியாத மொத்த கடுப்புல இருக்கிற ஆட்கள் தங்கி இருக்கிற, என்ன கடுப்புன்னு பாருங்க. தகுதியானவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பேரு அன்பு அல்ல. எப்போ உங்க புருஷனை நீங்க நேசிக்கிற அளவில் அந்த ஆளுக்கு தகுதி இல்லையோ
அப்பதான் உங்க புருஷனை நேசிக்கணும். எப்போ உங்க மனைவியை வெறுக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்பதான் உங்க மனைவியை நேசிக்கணும். எப்போ உங்க தாயிடத்துல அன்பு கூற உங்களுக்கு பிடிக்கலையோ அப்பதான் உங்க தாயை நீங்க நேசிக்கணும். ஏன்னா தகுதி இல்லாத பொழுது கொடுப்பதற்கு பேர் தான், மெதுவா பேசுங்க, தகுதி இல்லாத பொழுது கொடுப்பதற்கு பேர் தான் அன்பு. சொன்ன பேச்சா அந்த ஆள் கேட்கலையா, அப்பதான் அந்த ஆளுக்கு அன்பு தேவை. வீட்டுக்குள்ள பெரிய கலவரமா இருக்கா, அப்பதான் அன்பு தேவை. பூமியில அன்பு வறட்சி வந்ததுனால அன்பு பரலோகத்திலிருந்து ஊற்றப்பட்டது. குடும்பங்களுக்குள்ள அன்பு ஊற்றப்படுவதாக. நீங்க வேலை செய்கிற இடத்துல அன்பு ஊற்றப்படுவதாக. உங்க சமூகத்தில் அன்பு ஊற்றப்படுவதாக. உங்க சபைக்குள்ள அன்பு ஊற்றப்படுவதாக. அன்பின் வறட்சி இயேசுவின் நாமத்தில் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை சொன்னேன்? 1 வார்த்தை வறட்சி, கற்ப வறட்சி, அன்பு வறட்சி. 4 ட்ரை ஹார்ட். அதுக்கு என்ன சொல்லணும்? ட்ரை ஹார்ட், இருதய வறட்சி. லூக்கா 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. இந்த விதை விழுந்து இல்லையா கற்பாறை, அது எது? அந்த இடத்துல 4 இடம் சொல்லியிருக்கு. 1 வழி அருகே, 2 முள், 3 கற்பாறை, 4 நல்ல நிலம். இது 4மே என்ன? 4மே இதயம். 4மே இதயம். 4 வகையான இதயம். அதுல ஒரு வகையான இதயத்தை பாருங்க, அந்த இருதயத்துல ஈரமே இல்லை. சில ஆட்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் புரியாது. தலைகீழாந்துன்னு சொல்லி கொடுத்தாலும் புரியாது. ஏன்னா அந்த ஹார்ட்ல வாட்டர் இல்லை, அந்த இதயத்துல என்ன இல்லை? தண்ணி இல்லை. ஈரம் இல்லாத இருதயத்துல 24 மணி நேரம் ஆராதிச்சாலும் அந்த இருதயத்துக்குள்ள ஆராதனை போகாது. நீங்க 24 ஹவர்ஸ் ஜெபம் பண்ணாலும் அந்த ஆள் சத்தம் போடுவாரே தவிர அந்த ஆளிடத்துல இருந்து ஈரம் வராது. ஏன்னா அந்த இருதயம் என்ன ஆயிருக்கு? வறண்டு இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் அந்த இருதயங்களில ஊற்ற போகிறார். இருதயங்களில ஊற்ற போகிறார். இருதயங்களில ஊற்ற போகிறார். நல்ல கை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி, நல்ல சத்தம் உயர்த்தி, வறண்டு போன இருதயங்களில ஒரு ஊற்று, ஒரு ஊற்று, ஒரு ஊற்று. இனி அங்க வசனம் விழும். இனி அங்க வசனம் வளரும். இனி அங்க வசனம் கனி கொடுக்கும். இனி அங்க வசனம் அற்புதத்தை செய்யும். கையை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு பெரிய மழை அந்த இருதயத்துக்குள்ள பெய்கிறது. ஒரு பெரிய மாறி அந்த இருதயத்துக்குள்ள பெய்கிறது. இனி அந்த கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி எத்தனை சொன்னேன்? 5 உணர்வு வறட்சி. உணர்வு இமோஷனல் ட்ரை. யோவேல் 1:10. என்ன பயங்கரம் இல்லை? என்ன நீங்க வீட்டில் போய் உட்கார்ந்து அதெல்லாம் டீப்பா தியானிக்கணும். எங்கெல்லாம் வறட்சின்னு பாருங்க. மொத்த இமோஷனுக்கு என்ன சொன்ன?
மொத்த உணர்வுகளும் செத்து போயிட்டு, மொத்த உணர்வுகளும் என்ன ஆயிட்டு? செத்து போயிட்டு. பூமி பாதிக்கப்படுது, வயல் பாதிக்கப்படுது, விளைச்சல் பாதிக்கப்படுது, சந்தோஷம் பாதிக்கப்படுது, அபிஷேகமே பாதிக்கப்பட்டது. உணர்வு மொத்தமா என்ன ஆயிட்டு? வறண்டு போயிட்டு, ரோபோட் ஆயிட்டோம். நம்மளை சொல்லல, வேற ஆட்களை. என்ன ஆயிட்டோம்? என்ன ஆயிட்டோம்? ரோபோட். உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது, சந்தோஷம் அழிஞ்சிட்டே வருது. ஈரம் இல்லாத இருதயத்தை விடுங்க, உணர்விலே ஈரம் இல்லை. சரி, நமக்கு அதை விடுவோம். நமக்கு அடுத்த பகுதிக்குள்ள போகணும். இல்லை, டக்கு டக்குன்னு 5 எண்ணத்தையும் சொல்லுங்க. இனி நான் பேச போறது ஊற்றின் உற்பத்தி இடங்கள், ஊற்று கண்கள். ஊற்று கண்கள். ஒன்று, அடி வயறு. அடி வயறு, அண்டர் அப்டமன், அதான் இங்கிலீஷ்ல. லோயர் அப்டமன். ஆமா. நீங்க சில ஆட்களை பார்த்துறீங்களா? அவங்க பாடும்போ வயர் உள்ள போகும், பார்த்துறீங்களா? இனி நம்ம பார்க்க போறது ஊற்று கண்கள். யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். நீங்க அண்டர்லைன் பண்ணி வைங்க, உள்ளம். என்ன உள்ளம்? அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. உள்ளம் கிடையாது, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? பெல்லின்னா என்ன? வயிறு. இப்படி பாருங்க, இப்படி பாருங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவனுடைய அடி வயிற்றிலிருந்து அப்படின்னா ஜபிக்கும்போ எங்க இருந்து ஜபிக்கணும்? ஹார்ட்டுக்கும் கீழே இருந்து. அப்படின்னா இங்க இருந்து சவுண்டு வந்துட்டோன்னா எல்லா பகுதியும் கவர் பண்ணி வரும் இல்ல? இங்க இருந்து ஒரு ஊற்று கிளம்பிச்சுன்னா ஹார்ட்டை நனைக்கும், லங்ஸை நனைக்கும், த்ரோட்டை நனைக்கும், உதட நனைக்கும், எல்லாமே ஈரம் ஆயிடும். ஆமென். Out of his belly shall flow, out of his belly shall flow. விசுவாசிக்கிறவனுடைய அடி வயிற்றிலிருந்து ஊற்று புறப்படுகிறது, ஊற்று புறப்படுகிறது, ஊற்று புறப்படுகிறது. ஒரு நிமிஷம் கை தட்டி, கை தட்டி. ஒன்னாவது ஊற்று உற்பத்தி ஆகிற இடம் எது? அடி வயிறு, ஊற்றுக்கண், ஊற்றுக்கண். ரெண்டாவது ஊற்றுக்கண் அப்படிங்கிறது த்ராட், தொண்டை. சங்கீதம் 3வது வசனம். நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. ஊற்றுக்கண் எது? ஒன்னாவது, ரெண்டாவது, ஒன்னாவது, ரெண்டாவது.
இந்த பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, இப்படி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலையே. இந்த நீதிமொழிகளில் சொல்லியிருக்கு, ராஜாக்களின் இருதயத்தை நீரோடைகளை போல, நீர்கால்கள். நீதிமொழிகள் 22:5 நினைக்கிறேன். 21 வாசிங்க. பார்த்தீங்களா, சூப்பர். என்ன உங்களுக்கு மீட்டிங் முடிஞ்ச ஒரு சேகண்ட் தருவேன். சொல்லுங்க, ஹார்ட். ஊற்று கண்களை சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாம், நானே பேசலாம். ஊற்று கண்களை சொல்லுங்க. நீங்க புரிஞ்சுக்கணும், நான் இந்த சும்மா என்னோட பிரசங்கத்தை நிரூபிக்கிறதுக்கு வேண்டி பாயிண்ட் எடுத்துட்டு வரதில்லை. அதாக்கு நான் ஒரு காரியத்தை சொன்ன உடனே எங்கன்னு சொல்லித்தாரேன், எங்க இருந்து சொல்லித்தாரேன், வேத புஸ்தகத்தில் சொல்லித்தாரேன். ஆல்ரெடி இருக்கு, நான் உங்க கண்ணை ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அவ்வளவுதான். ஆல்ரெடி எல்லாம் இங்கே இருக்கு. ஏன் இங்கே இருக்கு, உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டணும்னா உங்களுக்கு டைரக்டா பார்த்தா அது புரியாது. டைரக்டா பார்த்த உடனே உங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு காட்டி தந்த உடனே உங்களுக்கு என்ன செய்யுது, புரியுது. அப்போ இப்படி நான் ஒவ்வொன்றா சொல்லி தந்தேன்னு வைங்க, நீ மொத்தமே ஒரு ஊற்று, நீ மொத்தமே ஒரு ஊற்று. நீ இருக்கிற வீட்டுல வறட்சி இல்லை, நீ இருக்கிற குடும்பத்துல வறட்சி இல்லை, நீ இருக்கிற தேசத்துல வறட்சி இல்லை, நீ இருக்கிற ஊழியத்துல வறட்சி இல்லை, கர்த்தர் உன்னை வச்சிருக்கிற இடத்துல வறட்சி இல்லை. கையா தட்டி, கையா தட்டி. மூணு இதயம், இதயம். நீதிமொழிகள் 21:1. அது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். நீர்கால்கள் அதாகும். அந்த ஊற்று கண்ணுக்கு பைபிளில் சொல்லியிருக்கிற வார்த்தையாக்கும் நீர்கால். ஆமேனா? அடுத்து எத்தனை சொன்னேன்? 4. 4வது ஊற்று கண் வந்து வாஞ்சை. வாஞ்சை 42 சங்கீதம் 1வது வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. வாஞ்சை ஒரு ஊற்று. இந்த மான் உண்டு இல்லையா, மான் உண்டு இல்லையா, மான் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுமா? எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு? 80 கிலோமீட்டர். நான் நினைக்கிறேன் அல்டோ காரை விட ஸ்பீடாக ஓடும் மான். ஆனால் சீட்டாக்கு என்ன சொல்லணும், சீட்டா சிறுத்தை 80க்கு மேலே கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுமா? வேட்டையாடப்படுகிற மான் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும்போ வேட்டையாடுகிற சிறுத்தை அதை விட அதிக வேகத்தில் ஓடும். இந்த மானெல்லாம் ஒழிக்க முடியாது, மானெல்லாம் ஒழிக்க முடியாது. மான் ஓடத் தொடங்கிச்சுன்னா மானுக்கு உடனே பயம் வந்துடுமா? பயம், என்ன பிடிக்க போறாங்கங்கிற பயம். அந்த பயத்தினால மானுக்கு உடம்புல இருந்து ஒரு வாசனை வருமா? பயத்தினால மானுக்கு உடம்புல இருந்து ஒரு வாசனை. உங்களுக்கு தெரியுமா, கோபம் வந்த உடனே துப்பல் நாறும், தெரியுமா உங்களுக்கு? கோபம் வந்துன்னா உமிழ்நீர் என்ன செய்யும், நாறும். நான் எங்கேயாவது கோபத்தின் பாதிப்புகளை பற்றி கிளாஸ் எடுப்பேன், அப்போ நீங்கள் கேட்டுக்கிடுங்க.
இப்போ நான் என்ன சொன்னேன்? சிறுத்தை மானை சிறுத்தை துரத்த தொடங்குற உடனே மானுக்கு உடம்புல இருந்து ஒரு ஸ்மெல் வரும். இனி சிறுத்தைக்கு மானை துரத்த தேவையில்லை. ஏன் துரத்த தேவையில்லைன்னா இந்த ஸ்மெல்லை வச்சு இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்து போய் என்ன செய்யலாம்? பிடிக்கலாம். ஆனால் மானுக்கு பயங்கர புத்தி. பயந்து சிறுத்தை துரத்திட்டு போகுதுன்னு சொன்னால் ஓடி போய் தண்ணியில் குதிக்குமா. தண்ணியில் குதித்த உடனே அந்த ஸ்மெல்லு கட்டாகும். அந்த ஸ்மெல்லு கட்டாகும். என் மரணத்தின் தூதன் உன்னை துரத்திட்டு வந்தாலும் ஞானஸ்நான தொட்டியில குதிச்சதோட மொத்தம் கட்டு, மொத்தம் கட்டு, மொத்தம் கட்டு. ஒரு நிமிஷம் கை தட்டடும். உன்னை துரத்தின சாபம், உன்னை துரத்தின பாபம், உன்னை துரத்தின பொல்லாதாவி, உன்னை துரத்தின அந்தகார வல்லமை, உன்னை துரத்தின இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள் எல்லாம் எல்லாம் கட்டு. எங்க வச்சு கட்டு தெரியுமா? ஞானஸ்நான தொட்டியில வந்ததோட ஒரு நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. ஆண்டவரை கையை தட்டி உயர்த்துங்க. எல்லாம் கட்டு. அப்போ ஊற்று கண்கள் ஒவ்வொன்றா சொல்லுங்க. அஞ்சு, இயேசுவின் மார்பு. இயேசுவின் மார்பு. யோவான் 19:34. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. பார்த்தீங்களா? இயேசுவின் மார்பு உற்று கண். இயேசுவின் மார்பு உற்று கண். இந்த முட்டைக்குள்ள இருந்து விரிஞ்சு வர கோழி குஞ்சை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு உடம்புல அப்படியே ரத்தமும் தண்ணியுமா இருக்கும். அந்த மாதிரியாக்கும் நம்மளை வச்சிருக்காரு. நம்மளை அந்த மாதிரி இப்ப பிறந்து வார பிள்ளைய போல ஆக்கும் ஒரு தேவ பிள்ளை அவர் வைத்திருக்கிறது. ரத்தத்துக்கும் தண்ணிக்கும் உள்ள, ரத்தத்துக்கும் தண்ணிக்கும் உள்ள. முடிஞ்சா கையை தட்டி பெற்றுக்கிடணும். முடிஞ்சா கையை தட்டி பெற்றுக்கிடணும். ரத்தத்துக்கும் தண்ணிக்கும் உள்ள. கொஞ்சம் உள்ள போறேன். கொஞ்சம் உள்ள போயிட்டு முடிக்கணும். கரெக்டா இந்த பகுதியாக்கும் ஆண்டவர் ஆதாமுக்கு ஓப்பன் பண்ணது. ஆதாமுக்கு விலாப்புறத்தையாக்கு ஓப்பன் பண்ண கரெக்டா இயேசுவையும் அந்த இடத்துல குத்துனது. நான் ஏன்னு சொல்லிட்டு முன்ன போறேன். ஆதாமுக்கு விலாவுக்கு உள்ள இருந்தது ஒரு பாடி. யாரு? ஏவாள். அதனால ஏவாளை வெளியே எடுத்த உடனே அந்த பார்ட்டை என்ன பண்ணிட்டாரு? அடைச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் விலாப்புறத்தை அடைக்கல. ஏன் அடைக்கல தெரியுமா? 800 கோடியும் உள்ள போடும். இப்பவும் திறந்திருக்கு, இப்பவும் திறந்திருக்கு, இப்பவும் திறந்திருக்கு, இப்பவும் திறந்திருக்கு, இப்பவும் திறந்திருக்கு. என் கையை தட்டி பாட்டி பிடிங்க. இப்பவும் திறந்திருக்கு. இப்போ அந்த விலாப்புறம் திறந்திருக்கு. நீ ஏறி உள்ளவா? ஆதாமுக்கு விலாப்புறத்தை ஓப்பன் பண்ணாரு. ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணிட்டு ஒரு காக்கா புழு உட்கார்றதுக்கு முன்ன அந்த இடத்த நீட்டா என்ன பண்ணிட்டாரு? க்ளோஸ் பண்ணி விட்டுட்டாரு. ஆதாமே தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவில். ஆனால் கல்வாரி சிலுவையில் வச்சு குமாரனுடைய விலாப்புறம் ஓப்பன் பண்ணப்பட்டது. தோமா விட்ட சொல்றாரு, உன் கையை உள்ளே போட்டுப்பார் அப்படின்னா இன்னைக்கும் திறந்தே இருக்கு. இன்னைக்கும் திறந்தே இருக்கு. இப்பவும் திறந்தே இருக்கு. இப்பவும் திறந்தே இருக்கு. எவ்வளவு பெரிய கொடிய துன்மார்க்கரா இருந்தாலும் ஏறி வா. நான் இப்படி சொன்னா தப்பில்லைன்னு நம்பலாம் இல்லையா? இப்படி சொன்னா தப்பில்லைன்னு நம்பலாம் இல்லையா? பூலோகத்தில் உள்ள மொத்த பேயும்
நான் ஒரு ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலை, பூலோகத்தில் உள்ள மொத்த பேயும் வேட்டிய மடிச்சு கட்டி ஒன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு வந்தாலும் ஒன்னை தொட முடியாது. நீ இருக்கிறது நீ இருக்கிறது அவருடைய மார்புக்குள்ள. கையை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க, கையை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. You are seated in the very heart of Jesus. எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இதுவரை ஏவப்பட்ட மாந்திரிக ஆவிகள் அல்ல. இனி புதுசா ஒரு மாந்திரிக ஆவியை கண்டுபிடிச்சு உனக்கு விரோதமா ஏவி விட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீ இருக்கிறது அவருடைய மார்புக்குள்ள, அவருடைய மார்புக்குள்ள, அவருடைய மார்புக்குள்ள. கையை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க, கையை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. அந்தல் கந்தல் கவன கந்தாரா உடா பத்தா பத்தாரா ரீ பத்தாரா அல் ஹத்தாரா. சவால்கள் வரும், போராட்டங்கள் வரும். உன்னை கொல்லாம விடமாட்டேன்னு துரத்திட்டு வருவான். ஆனா அந்த நெஞ்சுக்குள்ள யாரும் உன்னை பிடிக்க முடியாது. நம்ம பெரிய 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 ஆட்கள் பெரிய பெரிய டைமண்டை வாங்கும்போது சிட் அவுட்ல வைப்பனும், ஷோகேஸ்ல வைப்பனும். அவங்களுக்கு மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங்ஸை மிக பாதுகாப்பான லாக்கர்ல வச்சிருக்கிற மாதிரியாகவும் ஒன்ன வச்சிருக்கு. நம்ம உலகத்துல மிக விலையுள்ள பொருட்களை யாரும் தொடக்கூட நெருங்க முடியாத சைரன் செட் பண்ணி உள்ள வைக்கிறது மாதிரி நம்மளை எடுத்து அவருடைய ஹார்ட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த தமிழ் வார்த்தை சொன்னா தப்பா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பேய்ப்படைகள் தலைகீழா நின்னாலும் உன் தலைமுடிய கூட பிடுங்க முடியாதுன்னு. இப்போ வர பலவீனத்தை இப்போ உடம்புல பிடிச்ச ஆளுகை செய்தில்லை அந்த வியாதி, அந்த பலவீனத்தை நீ சிம்பிளா தாண்ட போற. ஏன்னா ரத்தமும் தண்ணியும் உனக்கு ஊட்டு, ரத்தமும் தண்ணியும், ரத்தமும் தண்ணியும், ரத்தமும் தண்ணியும். பா 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 ரீ பா பா உடா பா. ரத்தமும் தண்ணியும், ரத்தமும் தண்ணியும், ரத்தமும் தண்ணியும். கொடிய கொடிய நோயாளிகளை எல்லாம் வாட்டர் பெட்டில் படுக்க வைப்பேன்னு தெரியுமா? வாட்டர் பெட்டு, பெட்டு தான். இந்த திரும்பி படுக்க முடியாத, படுத்தா உடம்பு புண்ணாகும் அப்படிங்கிற நோயாளிகளை எல்லாம் எங்கே படுக்க வைப்பணும்? வாட்டர் பெட்டில். ஏற்று இசட்டு பலவீனம் உள்ள நம்மளை வாட்டர் பிளட் பெட்டில். எப்படி? வாட்டர் பிளட் பெட்டில் ஆக்கும். உனக்கு ஒரு பலவீனம் வந்துட்டுன்னு அறிஞ்சா உடனே அந்த வாட்டரும் பிளட்டும் செயல்பட தொடங்கும். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு அறிஞ்சா போதும் உடனே அந்த வாட்டரும் பிளட்டும் செயல்பட தொடங்கும். உனக்கு ஒரு நெருக்கடின்னு அறிஞ்சா போதும் உடனே வாட்டரும் பிளட்டும் செயல்பட தொடங்கும். உன்னை எந்த சத்துருவும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், நீ இப்ப குடியிருக்கிற இல்ல தேசம், அந்த தேசம் மொத்தம் உனக்கு எதிராளியா இருந்தாலும் உன்னை அவருடைய மார்பில் இருந்து தொட முடியாது. கொஞ்சம் நல்லா கை தட்டுவீங்கன்னு நினைச்சேன், தப்புதான். கொஞ்சம் நல்ல ஆவியில நிரம்புவீங்கன்னு நினைச்ச தப்புதான். கண்ணா மூடி கையா தட்டி பெற்றுடுங்க ஒரு உன்னத அபிஷேகம். அந்தரத்தலாதரத்தரீதரந்தலாதரா உடந்தல் பிரௌடபத்துநாதனா அல்காந்த கந்த கத்தலா உடபத்த பத்தலா ரீபத்தலா அல்ஹத்தரா பிரௌடபத்தரா அடகந்தரா உடபந்தரா பிரௌடியாந்தரா வைடாந்தரா அல்கமானமா ரெக்கந்தர பாபா பாபா.
அடுத்த ஊற்றுக்கண் எரேமியா 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் இதோட முடிக்கிறேன். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். பார்த்தீங்களா, உங்க அழுகை இருக்கு இல்லையா, அழுகை, உங்க கண்ணீர் இருக்கு இல்லையா, கண்ணீர், உங்க கண்ணு இருக்கு இல்லையா, கண்ணு, அது ஊற்றின் உற்பத்தி இடம். அது ஊற்றின் உற்பத்தி இடம். Your eye is the starting point of a fountain. இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு இல்லையா, Your eye is the starting point of a fountain. உங்க கண்ணில இருந்து மட்டும் ஊற்று புறப்பட்டுன்னு வைங்க, பலவீனத்தை இழுத்து செல்லும், கடன் பிரச்சனை இழுத்து செல்லும், போராட்டத்தை இழுத்து செல்லும், நீ இன்னைக்கு அனுபவிக்கிற எந்த பிரதிகூலத்தையும் இழுத்து செல்லும். கண்ணிலிருந்து ஒரு ஊற்று புறப்படுமானால், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் எத்தனை நலமாயிருக்கும். அப்பொழுது சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தை நிமித்தம் இரவும் பகலும் கண்ணீர் விட்டு அழுவேனே. முடிக்கலாம் இல்லையா? ஆமாம், கொஞ்சம் எழுப்பி நிற்கலாமா?